In this video lecture, we are going to see about inverse Z transform. Still now we have seen what is Z transform and ROC and related problems of Z transform and ROC, and we have found various Z transform values from different functions, sequence, etc. இப்போ டாப்பிக்கில் நம்ம போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் பார்த்துக்கணும். எப்படின்னா ஒரு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ரீகால் நம்ம ஒரு பேசிக் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சீக்வன்ஸ், ஓகேவா? சீக்வன்ஸ் தானே. இப்போ இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சீக்வன்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏமா ஒரு ஆக்சுவலாக பிஃபோர் இன்டர்வியூ இன்டு த டாபிக் ஆஃப் இசட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், லெட் அஸ் see how the Z transform is functioning, ஓகேவா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என்னங்கிற இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் இசட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா எப்படி வரும்? இப்போ இது வந்து பொசிஷன்னா இப்போ கீழே இப்போ இதுக்கு பொசிஷன் எழுதுனீங்க அப்படின்னா என்ன பொசிஷன் வரும்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து இதை வந்து ஆரிஜின் வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து கொடுக்கல, இதை வந்து நான் ஆரிஜின் வச்சுக்கிறேன். இப்போ ஆரிஜின்னா இது 0 பொசிஷன், இது 1 பொசிஷன், இது 2 பொசிஷன், 3 பொசிஷன், இது 4th பொசிஷன், ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ 0 அப்படின்றதுனா இசட் பவர் 0, ஓகேவா? இது 1 இன்ட்டு இசட் பவர் 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ இந்த 2 இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுத்தோம்னா 2 இன்ட்டு இசட் பவர் -1. நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3 இன்ட்டு இசட் பவர் -2. நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்தோம்னா 4 இன்ட்டு இசட் பவர் -3. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்குன்னா 5 இன்ட்டு இசட் பவர் -4, ஓகேவா? இதான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கிவன் சிக்னலுக்கு வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ, ஓகேவா? இதே சப்போஸ் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம், ஓகேவா? இதே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி இப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்த மாதிரி இதுக்கு வந்து இன்வெர்ஸ் இப்போ இது கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து இன்வெர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தென் யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன், ஓகேவா? எக்ஸ் ஆஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரிஜின், ஓகேவா? இப்போ இது வந்து -1 பொசிஷன், இப்போ இது -2 பொசிஷன், இது வந்து -3 பொசிஷன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இந்த 2 இஸ் 3 -3 பொசிஷன், ஓகேவா? இது வந்து பொசிஷன் ஸ்கேலில் உள்ள பொசிஷன். இப்போ 2ங்கிறது மேக்னிடியூட். இப்போ 2 இசட் பவர் 3, ஓகேவா? ஏன்னா நம்ம நெகட்டிவ் சைடில் வருது அப்படின்னா நெகட்டிவ் பொசிஷனில் வருதுனாலே பாசிட்டிவ் வேல்யூ எழுதுவோம், பவர் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் சைடில் வருது அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சைடில் வருது, அப்படி தானே? பாசிட்டிவ் சைடில் வந்துச்சுன்னா பவர் வந்து நெகட்டிவ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் ப்ரீவியஸ் கிளாஸஸ் லெக்சர் வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 இசட் பவர் 2. நெக்ஸ்ட் வந்து இந்த 4 இசட், இது வந்து ஆரிஜின்ங்கிறனால ஒன்லி மேக்னிடியூட், அதாவது இசட் பவர் 0. இசட் பவர் 0னா 1, ஓகேவா? இசட் பவர் 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலைனாலும் நோ ப்ராப்ளம். 5 மட்டும் எழுதுனா ஓகே. இப்போ இதிலிருந்து நம்ம இன்வெர்ஸ் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்வெர்ஸ் இசட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு பேசிக், ஓகே? நான் ஒரு எப்படி நம்ம இன்வெர்ஸ்க்கும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மும் இன்வெர்ஸ் இசட் எப்படி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? இது வந்து தேர்ட் ப்ராப்ளம். தேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து காசல் நம்ம சொல்லுவோம், ஏன்னா பாசிட்டிவ் மட்டும் இருக்குது, இது காசல். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நான் காசல்னு சொல்லுவோம், ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் மட்டும் இருக்குது. இப்போ இது வந்து ஆன்டி காசல், ஓகேவா? ஆன்டி காசல்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது, ஓகேவா? சாரி, இது வந்து ஆன்டி காசல், இது வந்து நான் காசல். இது வந்து ஆன்டி காசல், ஏன்னா ஆன்டி காசலில் வந்து நெகட்டிவ் மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் நான் காசல்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -1 -2, இப்போ இது வந்து 1 2 பொசிஷன். இப்போ இதுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா இது 0 எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1க்கு வந்து Z², இப்போ 2க்கு வந்து 2Z, 3க்கு வந்து அப்படியே 3 மேக்னிடியூட் அப்படியே வரும், இசட் பவர் 0ன்னு வரும், அது வந்து 1, ஓகேவா? இது வந்து 4 இசட் பவர் -1. நெக்ஸ்ட்டு 5க்கு வந்து 5 இசட் பவர் -2, ஓகேவா? இந்த மாதிரி தான் எழுதணும். இதே மாதிரி இன்வெர்ஸ் கேட்டாலும் எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருவாங்க, இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும், ஓகேவா? இது வந்து பேசிக் ஆஃப் ஒரு அவுட்லைன். நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
இப்போ இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். இப்போ இங்கே வந்து இன்வர்ஸ் வந்து இதுக்கு எடுக்கணும். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 4z + 3 + 2z பவர் -2 4z பவர் -4 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் இது நம்ம சொல்யூஷன். இப்போ இது 4z அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்னது? இப்போ இது வந்து இசட்டில் வந்து என்ன இருக்குது? பாசிட்டிவ் பவர் என்ன இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ வேல்யூ வந்து எனக்கு இதான் வந்து இங்கே ஆரிஜின். ஏன்னா இங்கே வந்து இசட் வந்து வேல்யூ வேரியபிள் இல்லை, அப்படி தானே? இசட் பவருங்கிறது 0. இப்போ இது வந்து எனக்கு இதான் ஆரிஜின். இப்போ இது ஆரிஜின். இது வந்து -1 பொசிஷன். இது வந்து 1 பொசிஷன். நீங்கள் வந்து இங்கே கூட எழுதிக்கலாம் அது. ஏன்னா இங்கே வந்து நம்ம இசட் பவர் -1 கொடுக்கல, அப்படி தானே? இசட் பவர் -1 கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை வந்து 0ன்னு எடுத்துக்குவோம். அதேமாதிரி இசட் பவர் -3யும் கொடுக்கல. இசட் பவர் -3யும் கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து 0ன்னு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது 4z + 3z பவர் 0, அதாவது நான் அந்த கொடுத்துருக்க ப்ராப்ளமே நான் ரீரைட் பண்ணுறேன். ஓகேவா? ப்ளஸ் 0z பவர் -1 ப்ளஸ் 2 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது z பவர் -2 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் 0z பவர் -3 கொடுக்கல. ஓகே, அதனால 0 போட்டேன். இப்போ 0னாலே 0 தான். ஓகே, நம்ம சப்போஸ் உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் டேரெக்டாக நம்ம இதுக்கு எழுதணும் அப்படின்னா இதுக்கு 4, இது 3, அதுக்கப்புறம் வந்து 0 -1 இல்லை, அதுக்கப்புறம் வந்து -2 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? 3 பொசிஷன் இல்லை, சாரி -3 இல்லை, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பொசிஷன். ஓகேவா? 1 2 3. நெக்ஸ்ட்டு 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? இவ்வளோ தான். இது வந்து இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சிமிலரில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட் இசட் -4 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இசட் பவர் 0. அப்போ இதான் வந்து ஆரிஜின், அப்படி தானே? இதான் ஆரிஜின், இதான் ஆரிஜின். இப்போ இசட்னா 1, பொசிஷன் 1, இசட் ஸ்கொயர்டு வந்து 1. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ் ஆஃப் இசட் 4 -2 z பவர் -1 3 z பவர் -2 + 4 z பவர் -3. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆஃப் n பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரிஜின், அப்படி தானே? ஏன்னா z பவர் 0ங்கிற இதான் வந்து நம்மளோட ஆரிஜின். அப்போ இது ஆரிஜின். அப்போ பவர் வந்து -1 இருக்குது. பவர் மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வரும்? பொசிஷன் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் பொசிஷனில் வரும். அப்போ இது வந்து 1 2 3 3 பொசிஷன் இருக்குது. ஏன்னா 3 வேல்யூ இருக்குது. ஹையஸ்ட் வந்து 3 தானே இருக்குது. அப்போ 3 பொசிஷன், 3rd பொசிஷன் வரைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, இது 3, இது வந்து 4. ஓகேவா? இதான் நம்மளுக்கு ஆன்சர் ஃபார் த கிவன் சிக்னலுக்கு வந்து இது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது, 3 எக்ஸ்பான்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷனு, கான்டூர் இன்டகிரேஷன் மெத்தட். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து அந்த பவர் சீரிஸ் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? அதான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் வந்து பேசிக் டெஃபினேஷன்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்த டெஃபினேஷன்னா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சமேஷன் n = -1 to ∞ எக்ஸ் ஆஃப் n z பவர் -1. அது மாதிரி எக்ஸ் ஆஃப் இசட்லேருந்து எக்ஸ் ஆஃப் n எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நம்ம அதே அப்படியே இசட்டோட இன்வர்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம வேரியபிள் வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இது வந்து அதே மாதிரி வந்து ப்ராப்ளமேட்டிக்லேயும் வந்து வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/1 - a பவர் z பவர் -1. இப்போ ROC வந்து கிரேட்டர் தென் a கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஸ் தென் a கொடுத்துருக்காங்க. அதே ப்ராப்ளம் தான். இது வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது, இது வந்து யூசிங் லாங் டிவிஷன் வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். நம்ம வந்து டேரெக்டாக ப்ராப்ளமே பார்ப்போம். ஓகேவா? இது வந்து டேரெக்டாக வேரியபிளை கொடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த மெட்டீரியல் வந்து டிரைவ் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில், நீங்கள் அதை ஓவர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூசிங் லாங் டிவிஷன் மெத்தட். எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு z + 0.2 டிவைடட் பை z + 0.5 இன்டூ z -1. ROC பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 1. ஓகே, இதுதான் ROC, ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் டேர்மாக ஆகணும். இப்போ z + 0.5 z -1 கொடுத்துருக்காங்கன்னா இது நம்ம சிங்கிள் டேர்மாக ஆகணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம அப்படி மாற்றினா தான் நம்ம வந்து we can easily solve. ஓகேவா? நம்ம சிங்கிள் டேர்மாக மாற்றோம்னா z² - 0.5 z -0.5 எனக்கு கிடைக்கும். நியூமரேட்டரில் z + 0.2. ஓகே, அது அப்படியே தான் இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மாலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஒன்றுன்னு இருக்குது அப்படி தானே. இந்த கிரேட்டர் தென் ஒன்றுங்கிறது கிரேட்டர் தென் ஒன்றுனாலே எப்படி என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் 1, அதாவது 0க்கு அங்கிட்டு உள்ளது அப்படி தானே. 0, 1, 2 அந்த வேல்யூ அப்படின்னாலே அது காசல் தெரியும் நம்மளுக்கு. காசல் இது லெஸ் தென் ஒன்றுனா ஆன்டி காசல். ஓகேவா. இப்போ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 எடுத்தோம்னா நம்ம பவர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் இருக்கா, அதாவது 2, 1 இது வந்து 0 இசட் பவர் 0 அப்படி தானே. பவர் வந்து இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 இங்கே வந்து இசட் பவர் 0. இந்த இசட்டோட பவர் இருக்குல்ல ஹையஸ்ட் பவர் டு லோவஸ்ட் பவர் வந்து நம்ம எழுதணும். அதாவது நம்ம நார்மலாக வந்து நம்ம சின்ன கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். டிவிஷன் வந்து லாங் டிவிஷன் பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15/3 நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படி தானே. 15/3 அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஒரு ஸ்கொயர் மார்க் போட்டு அதில் வந்து 15/3 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா. இதில் நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறோம்னா கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் டு லோவஸ்ட் பவர் வந்து நம்ம இது பண்ணணும். அதாவது ஹையஸ்ட் பவர்னால் இப்படி அரேஞ்ச் பண்ணணும். அதாவது இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் 0.5 இசட் மைனஸ் 0.5. ஓகேவா. அதே மாதிரி இங்கேயும் வந்து இசட் ப்ளஸ் 0.2 அப்படி தானே. ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் போகுது. இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது அப்படி தானே. அதே மாதிரி இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். இதே லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா லெஸ் தென், அதாவது மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென்னாக இருக்குது அப்படின்னா லோவஸ்ட் டு ஹையர். ஓகேவா. லோவஸ்ட் பவர் டு ஹையஸ்ட் பவர் பண்ணணும். லோவஸ்ட் பவர்னா என்னது? இங்கே லோவஸ்ட் பவர் என்னது இந்த இதில் 0.5. அப்போ 0.5 வந்து இங்கிட்டு வந்துடும். 0.5 மைனஸ் 0.5 மைனஸ் 0.5 இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். அதேமாதிரி இங்கே வந்து 0.2 ப்ளஸ் இசட்னு வரும். ஓகேவா. அது நான் லாஸ்ட்டில் நோட்டு கொடுத்துருக்கேன். அந்த நோட்டில் நம்ம பார்த்தா தெரியும். இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூமினேட்டர் வந்து நம்ம இன்சைடு இந்த ஸ்கொயரில் போடுவோம். ஓகேவா. டினாமினேட்டர் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிவிடெண்ட். ஓகேவா. இங்கே வந்து நம்ம டிவிடெண்ட்டாக இங்கே வந்து இசட் ஸ்கொயர் மைனஸ் 0.5 இசட் மைனஸ் 0.5. இது நம்ம கிரேட்டர் தன்ங்கிறதுனால நம்ம வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் பவர் எழுதுறோம். ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது நம்ம எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வேல்யூ எந்த நம்பரால் மல்டிபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து வீ கேன் ஈஸிலி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 15/3 அப்படின்னு இருக்குன்னா இப்போ இங்கே எனக்கு எதனா வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த 15 வந்து கேன்சல் ஆகும் 5. ஓகேவா. அதாவது 5 3s are 15 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரு பண்ணோம்னா 0 நம்மளுக்கு கிடச்சிரும். ரிமைண்டர் 0. அவ்வளோ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா. இதே நம்ம இந்த மாதிரி வேரியபிளாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போ AX = Yன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ A = Y அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து அன்னோன் வந்து A. ஓகேவா. இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஸ்கொயர். ஏன்னா எனக்கு நான் என்ன பண்ணணும்னா என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா இப்போ இசட்டோட வேல்யூ தான் வந்து நான் என்ன பண்ணணும்னா 0, அதாவது இசட் இந்த இசட்டை வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஓகே. அந்த இசட்டை வந்து நான் கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா AZ² = Z அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா. இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து இசட் ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம். இன்னொன்று எனக்கு இந்த டேர்ம் எந்த டேர்ம் நான் கேன்சல் பண்ணணுமோ அந்த டேர்ம் விச் இஸ் அதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இசட். ஓகேவா. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இப்போ இதை நான் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு A வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா A = Z பவர் -1 கிடைக்குது. அதாவது Z/Z² which is equal to Z பவர் -1 அப்படின்னு கிடைக்குது. Z பவர் -1 இருக்குன்னா இப்போ இந்த டேர்மை வச்சு நான் வந்து என்ன பண்ணணும்னா இதை நான் மல்டிபிள் பண்ணணும். இப்போ Z பவர் -1 இங்கே நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ Z பவர் -1 இன்டூ Z² அப்படின்னா Z. ஓகேவா. அதுக்கப்புறம் -0.5 இந்த டேர்மில் -0.5 Z அப்படின்னா -0.5. ஓகே. ஏன்னா Z பவர் -1 இன்டூ Zனா Z கேன்சல் ஆயிரும், 0.5 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து Z பவர் -1 இன்டூ 0.5 அப்படின்னா -0.5 Z பவர் -1. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். அதாவது சைன் மாற்றிக்கோங்க. மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ். ஓகேவா. சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம வேல்யூ வந்து 0.7 ப்ளஸ் 0.5 Z பவர் -1 எனக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த 0.7 வந்து நான் என்ன பண்ணணும்னா 0.7 வந்து நான் கேன்சல் பண்ணணும். ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் பண்ணுறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 0.7 கேன்சல் பண்ணணும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி. ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா AZ² 0.7 நம்ம இந்த Z² அதே தான், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட் வேல்யூஸ் தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அதான் மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்க போகுது. ஓகேவா. இப்போ AZ² = 0.7. இப்போ which is A = 0.7 Z². அப்போ 0.7 Z பவர் -2 அப்படின்னா எனக்கு A வந்து என்ன கிடைக்குது 0.7 Z பவர் -2. அப்போ ப்ளஸ்
இங்கே வந்து 0.5 0.7 இசட் பவர் மைனஸ் 2 நான் இது பண்ணிட்டேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 0.7 இசட் பவர் மைனஸ் 2 இன்டூ இசட் ஸ்கொயர்ட் அப்படின்னா இசட் ஸ்கொயர்ட் அப்படின்னா 0.7. ஓகேவா? இசட் பவர் மைனஸ் 2 இசட் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.5 இசட் ஸ்கொயர்ட் இசட் பவர் மைனஸ் 2 இன்டூ 0.5 இசட் அப்படின்னா மைனஸ் 0.35 இசட் பவர் மைனஸ் 1 0.7 இன்டூ 0.5 அப்படின்னா 0.35. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இன்டூ 0.5 அப்படின்னா மைனஸ் 0.35 இசட் பவர் மைனஸ் 2. ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா என்ன 0.85 இசட் பவர் மைனஸ் 1 மைனஸ் 0.35 இசட் பவர் மைனஸ் 2 அப்படி கிடைக்குது. மறுபடியும் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.85 அப்படிங்கிறது இதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு 0.85 தான் நான் வந்து இது பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏ இசட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.85 இசட் பவர் மைனஸ் 1. ஓகேவா? இப்படி போட்டு இதில் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சுன்னா எனக்கு என்ன வரும்? ஏ கண்டுபிடிச்சுன்னா 0.85 இசட் பவர் மைனஸ் 3 எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இசட் பவர் மைனஸ் 3 கிடைக்குன்னா அந்த வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணால் மறுபடியும் வந்து மல்டிபிள் பண்ணுறேன். 0.85 இசட் பவர் மைனஸ் 3 வச்சு மைனஸ் 3 இந்த டேர்ம் இந்த டோட்டல் டேர்மோட வந்து 1 by 1 வந்து நான் மல்டிபிள் பண்ணி இங்கே வந்து வேல்யூ எழுதுறேன் இந்த இடத்துல. அப்போ 0.85 இசட் பவர் மைனஸ் 3 இன்டூ இசட் ஸ்கொயர் அப்படின்னா 0.85 இசட் பவர் மைனஸ் 1 0.85 இசட் பவர் மைனஸ் 3 அப்படின்னா இன்டூ மைனஸ் 0.5 இசட் அப்படின்னா 0.425 இசட் பவர் மைனஸ் 2. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. இப்போ இது வந்து எப்படின்னா வேல்யூ வந்து உங்களுக்கு இட் கோஸ் ஆன், உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபைனட்டாக கிடைக்காது. ஓகேவா? அது வந்து இட் வில் கோஸ் ஆன் போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட் வரைக்கும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா எக்ஸ் ஆஃப் இசட் நான் வந்து டேரெக்டாக எழுதிட்டேன். எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் இசட் பவர் மைனஸ் 1 0.7 இசட் பவர் மைனஸ் 2, அதாவது இந்த நியூமரேட்டர் வேல்யூ. ஓகேவா? நியூமரேட்டர் வேல்யூ தான் நான் எழுதுனேன். ப்ளஸ் 0.775 இசட் பவர் மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி எனக்கு கிடைக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணணும், எனக்கு என்னோட கொஸ்டின் என்னென்னா ஐ ஹவ் டு ஃபைண்ட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு இங்கே வந்து எனக்கு வந்து எதில் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோவே இல்லை. ஓகேவா? அதனால் நான் வந்து ஜீரோ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஜீரோவில் வந்து ஜீரோ. ஓகே, அதனால் வந்து இது ஆரிஜின் வந்து 0% மென்ஷன் பண்ணிட்டேன். இசட் பவர் மைனஸ் 1னா என்ன அர்த்தம், அதாவது பவர் வந்து மைனஸ் 1ல் இருக்குது அப்படின்னா பொசிஷன் என்ன அது பாசிட்டிவ் பொசிஷன் 1 2 3 4. ஓகேவா? அப்படி நீங்கள் பொசிஷன் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க பென்சில்ட்டு கூட மென்ஷன் பண்ணிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்னா இசட் பவர் மைனஸ் 1னா ஃபஸ்ட் பொசிஷன், அதோட மேக்னிட்யூட் என்ன 1. ஓகேவா? இது செகண்ட் பொசிஷனோடதுன்னா -2 தான் செகண்ட் பொசிஷன், அதோட மேக்னிட்யூட்னா 0.7. அடுத்தது 0.85, நெக்ஸ்ட்டு 0.775. ஓகேவா? ஃபோர்த்து பொசிஷனோடது, அதாவது -4ங்கிறதுனால அப் டு எக்ஸெட்ரா. இதான் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் தி கிவன் ப்ராப்ளம். ஓகேவா? இதே இது நம்ம பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1 நோட்டுன்னு கொடுத்துருக்கேன். மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1 அப்படின்னா லோவஸ்ட் பவர் டு ஹையஸ்ட் பவர், அதே சேம் ப்ராப்ளம் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி எழுதணும், இசட் ஸ்கொயர்டை ஃபஸ்ட் எழுதியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா -0.5 இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.2 ப்ளஸ் 5. ஓகேவா? இப்படி எழுதி நம்ம அப்படியே சிம்ப்ளை பண்ணுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த ஃபார்மேட்டு தான் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது வந்து இந்த டேர்ம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் இசட் ஸ்கொயர்டு. இல்லை அங்கே இங்கே என்ன இருக்குன்னா இங்கே வந்து -0.5 இருக்குது. ஓகேவா? ஒய்ங்கிறது இந்த 0.2. இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ -0.5 which is equal to 0.2. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வேல்யூ வந்து நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே வேல்யூ வர்ற வேல்யூ நீங்கள் எங்கே எழுதுவீங்க, இந்த வர்ற வேல்யூ வந்து இங்கே எழுதுவோம். எழுதி இந்த வேல்யூவையும் இந்த டேர்ம் டோட்டல் டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணி இங்கே வந்து கீழே எழுதுவோம். ஓகேவா? எழுதி அதை சிம்ப்ளை பண்ணுவோம். இந்த டேர்ம் எனக்கு ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிரும். அந்த மாதிரி வந்து கேன்சல் ஆகிட்டே வரும். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் அந்த லெஸ் தென்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து கிரேட்டர் தென் பார்த்தோம். இது லெஸ் தென்னா என்ன சொன்னேன், லெஸ் தென்னா வந்து ஆன்டி காசல். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இங்கே வந்து இசட் பை இசட் -3 இசட் -4 இருக்குது. இப்போ இதை நான் இந்த டேர்ம் நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஆகுறேன். உனக்கு வந்து ஒரே டேர்மாக வரணும். அப்போ இசட் ஸ்கொயர் -7z + 12. ஓகேவா? இசட் மேலே வந்து இசட் நியூமரேட்டர்
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பவர் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. பவர் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து லெஸ் தென் இருக்குது. ஆர்ஓசி வந்து லெஸ் தென் இருக்குது. லெஸ் தென் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும்? பவர் வந்து லோவர் டு ஹையர். ஓகே, அப்போ இங்கே வந்து பவர் வந்து இசட் பவர் 0. இசட் பவர் 0 வந்து லோவர். அப்போ 12 - 7z + z². இங்கே வந்து ஒரே டேர்ம் தான் இருக்குது, அதனால் இசட் எழுதிட்டோம். ஓகே, அதே சேம் மெத்தட் தான். அதே சேம் மெத்தட் படி நீங்கள் வந்து அந்த AX = y அதே ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுனீங்கன்னா இப்போ இங்கே வந்து A வந்து நம்மளுக்கு தெரியணும். X வந்து 12. ஓகேவா? 12 = y பார்த்தீங்கன்னா z. ஓகேவா? அப்போ எனக்கு A = z/12 12ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ தான் வந்து நம்ம நியூமரேட்டரில் எழுதுவோம். இந்த எழுதியாச்சு z/12. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த வேல்யூ வச்சு இந்த எல்லா டேர்மையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுனா என்னோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த z வந்து நான் கேன்சல் பண்ணணும். அப்போ நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா -7z² / 12 + z³ / 12 அந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இப்போ இதை மறுபடியும் ஃபர்தர் இது பண்ணுறீங்க, இதை எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. இந்த டேர்மில் எனக்கு z² / 12 வந்து நான் வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ மறுபடியும் அடுத்த டேர்ம் 7z² / 144 கிடைக்குது. அதே மாதிரி எழுதுனீங்கன்னா அடுத்து ஒரு டேர்ம் கிடைக்கும். அதே சிமிலர் ப்ராசஸ் தான். இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படியே வந்து கோஸ் ஆன் வேல்யூ அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு 4 டேர்ம் நீங்கள் ஒரு 3 டேர்ம் ஒரு z³ இல்லை z/4 z³ இஸ் எனஃப். ஓகேவா? z³ வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நிப்பாட்டிட்டு z போட்டு அந்த நியூமரேட்டரில் அந்த வேல்யூ இருக்குல்ல, கோஷன்ட். ஓகேவா? அந்த கோஷன்ட் வந்து வேல்யூ வந்து எடுத்து எழுதிருங்க. x(z) = 1/12z + 7z² / 144 + 37z³ / 1728. ஓகேவா? இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிடும். இப்போ வேல்யூ கிடச்சுன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இன்வெர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுலேருந்து நான் இன்வெர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா x(n) = ஆரிஜின் வந்து எனக்கு இதுதான் ஆரிஜின். ஓகேவா? ஆரிஜின் வந்து 0 நோட் பண்ணிக்கோங்க. பவர் பாருங்கள், இசட்டோட பவர் பார்த்தீங்கன்னா z/1 z/2 z/3 இருக்குது. அப்போ பவர் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பொசிஷன் வந்து நெகட்டிவ் பொசிஷனில் வரும். ஓகேவா? பவர் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா பொசிஷன் வந்து நெகட்டிவ் பொசிஷனில் வரும். சப்போஸ் பவர் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா பொசிஷன் வந்து பாசிட்டிவ் பொசிஷனில் வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா -1 பொசிஷனில் வந்து z/1 வேல்யூ. z/1 என்ன வேல்யூ இருக்குது? அதோட கோஎஃபிஷியன்ட் 1/12. z/2னா 7/144. z/3னா 37 / 1728. ஓகேவா? இந்த மாதிரி எழுதணும். அண்ட் இட் வில் கோஸ் ஆன் டு இன்ஃபினிட். ஓகேவா? இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 2 ப்ராப்ளம் என்ன பார்த்தோம்னா பாசிட்டிவ் z/பவர் வந்து பாசிட்டிவ் வேல்யூ பார்த்தோம். z/1 2 அப்படின்னு தான் இருந்துச்சு நம்ம ஃபங்க்ஷனில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்குறதுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேப்பா? இங்கே பார்த்தீங்கன்னா x(z) = 3 + 2z⁻1 + z⁻2 / 1 - 3z⁻1 + 2z⁻2 அப்படின்னு இருக்கு. இது இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல. ப்ராப்ளம் வந்து ஆர்ஓசி கொடுக்கல. காசல் நான் காசல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து கேஸ் 1 கேஸ் 2 இங்கே வந்து நானாக 2 வேல்யூமே எடுத்துக்கிறேன். இப்போ காசல் வச்சு செஞ்சுருக்கேன் இந்த ப்ராப்ளமை. ஆன்சர் நான் காசல் வச்சு செஞ்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான். இப்போ காசல்லாம் என்ன பண்ணுவோம்? காசல்னால் மாடலஸ் ஆஃப் z > 1. greater than 1 என்ன சொல்லியிருக்கேன்? பவர் வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் என்னது? இங்கே வந்து இதை வந்து நம்ம என்ன இங்கே வந்து பாக்ஸ் வெளியே எழுதுவோம். ஓகேவா? டிஃபரெண்ட்டாக இங்கே ஹையஸ்ட் பவருங்கிறது z/0 தான் ஹையஸ்ட் பவர். z/-1ங்கிறது நெக்ஸ்ட் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் வந்து z/-2ங்கிறது நெக்ஸ்ட் ஹையஸ்ட். அப்போ இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் அப்படி எழுதினேன். 3 + 2 z/-1 + z/-2 இந்த மாதிரி எழுதியாச்சு. அதே சேம் மெத்தட் தான். Ax = y. அதே சேம் மெத்தடை நீங்கள் இங்கேயும் அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க. அதாவது Ax வந்து பார்த்தீங்கன்னா 1, y பார்த்தீங்கன்னா 3. அப்போ எனக்கு A = 3 வருது. அப்போ 3யை வச்சு நான் 3 இங்கே வந்து நான் கோஷன்ட் எழுதிட்டேன். இந்த 3யை வச்சு இந்த எல்லா டேர்மையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 3 × 1 3 × 1னா 3. அதுக்கப்புறம் 3 × -3 z/-1னா -9 z/-1 எனக்கு கிடச்சிருக்கீங்க.
த்ரீ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு டூ இசட் பவர் மைனஸ் டூ அப்படின்னா 6 இசட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்குது. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த 3 கேன்சல் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 11 இசட் பவர் மைனஸ் 1 மைனஸ் 5 இசட் பவர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 11 நான் கேன்சல் பண்ணணும். அதுக்கு நான் மறுபடியும் இதே மெத்தட் a is equal to y இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்படியே டேரெக்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கிடச்சிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பவர் வந்து அப் டு 3 வரைக்கும் நீங்கள் பண்ணால் கூட போதும். ஓகேவா, தட் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ எனக்கு இங்கே வந்து இதான் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் அப்படி தானே, இந்த கோஷனில் உள்ளதான் வந்து எனக்கு எக்ஸ் ஆஃப் இசட். அப்போ நான் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் எழுதிக்கிறேன். 3 + 11 z per minus 1 + 28 z per minus 2 + 62 z per minus 3 and goes on increasing. ஓகேவா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்வர்ஸ் z எடுக்கிறேன். இன்வர்ஸ் z எடுத்தேன்னா எக்ஸ் ஆஃப் என்ன இப்போ 3 11 இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஓகேவா, -1 -2ல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் பொசிஷனில் எழுதணும். இசட் பவர் வந்து இசட்டோட பவர் வந்து மைனஸ் நெகட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவ் பொசிஷன் எழுதணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே இசட்டோட பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பொசிஷன் எழுதணும். ஓகேவா, இப்போ இசட் -1னா 11 இதோட கோஎஃபிஷியன்ட், -2னா 28 -2 பொசிஷன் எழுதியாச்சு. இது இது 1 பொசிஷன் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து கரெக்டாக பார்த்து எழுதுங்க. இது வந்து 3rd பொசிஷன், இது 4th பொசிஷன். -3னா அதோட மைனூட் பார்த்தீங்கன்னா 62. இது -4னா அதோட மைனூட் வந்து 4th பொசிஷன் வந்து 130. ஓகேவா, பாசிட்டிவ் பொசிஷன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆரிஜின், ஏன்னா இசட் பவர் 0னாலே ஆரிஜின். ஓகேவா, இதுதான் ஆரிஜின், அதனால் ஆரிஜின் நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து ஆன்டி காசல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். அதை என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து பவர் வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எழுதும். அப்படின்னா இங்கே லோவர்னா இசட் பவர் -2 வந்து லோவர், அப்போ இசட் பவர் -1 வந்து அடுத்த லோவர், அதே ஒரு இசட் பவர் 0ங்கிறது அடுத்த லோவர். ஓகேவா, அதாவது மாடலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1. ஓகேவா, இப்போ லோவஸ்ட் டு ஹையஸ்ட். ஓகே சாரி, லோவஸ்ட் டு ஹையஸ்ட்னா -2, அதோட ஹையஸ்ட்னா -1, அதோட ஹையஸ்ட்னா 0. அதே மாதிரி இங்கேயும் -2 -1, இங்கே வந்து இசட் பவர் 0. அதே சேம் ப்ரொசீஜர் தான். சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மூணு பவர் வரைக்கும், பவர் 3 வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இசட் பவர் 1, இசட் பவர் 2, இசட் பவர் 3 அப்படின்னு வருது. அப்போ பவர் 1 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இதில் வரணும், பொசிஷன் வந்து நெகட்டிவ் பொசிஷனில் வரணும். ஓகேவா, அதாவது எக்ஸ் ஆஃப் இசட்டில் வந்து பவர் இசட்டோட பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பொசிஷன் வந்து நெகட்டிவில் எழுதணும். இதே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பொசிஷன் வந்து பாசிட்டிவ் எழுதணும். இதில் நீங்கள் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆரிஜின், ஏன்னா இசட் பவர் 0ங்கிறது ஆரிஜின். அப்போ அதை எழுதியாச்சு 0.5. அப்போ 1ங்கிறது நெக்ஸ்ட்டு -1 பொசிஷன், இது -2 பொசிஷன், இது -3 பொசிஷன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இந்த வேல்யூ கோஸ் ஆன். திஸ் இஸ் அபவுட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் யூசிங் அ லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா, தேங்க்யூ.